அன்பான காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 5 இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் இவற்றை பார்க்க இருக்கிறோம். சென்ற பாட வகுப்பில் வினைமுற்று பார்த்தோம். தொழில் முடிந்திருத்தலை அறிவிக்கும் வினைச்சொல் வினைமுற்று எனப்படும். அது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். தெரிநிலை வினைமுற்றை பற்றி பார்த்தோம். அடுத்து குறிப்பு வினைமுற்றையும் பார்த்தோம் அல்லவா. எச்ச வினை பார்த்தோம். அதில் 2 எச்ச வினை இருக்குது, பெயரெச்சம், வினையெச்சம். அதில் பெயரெச்சம் ஒரு எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என இருவகைப்படும் இல்லையா, அதையும் பார்த்தோம். அடுத்து வினையெச்சம். வினை அதாவது ஓர் எச்ச வினை இன்னொரு வினை சொல்லை கொண்டு முடிந்தால், ஒரு எச்ச வினை வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் ஆகும். அது தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என இருவகைப்படும். அதாவது ஆடி என்பது ஒரு எச்ச வினை. ஒரு வினை எச்சமாக நின்றுருக்குது. எச்சம்னா முடியல, ஆடியது, ஆடவில்லை, எதுவுமே முடியாமல் ஆடி என்று தொக்கி நிற்கிது. அது முடித்தால் அப்படின்ற இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது. ஒரு எச்ச வினை மற்றொரு வினையை கொண்டு முடிந்திருக்கிறதுனால இது வினையெச்சம். எச்ச வினை ப்ளஸ் வினையெச்சம், வினைச்சொல் ஈக்குவல் டு வினையெச்சம். ஆடி என்பது எச்ச வினை, முடித்தால் என்பது வினைச்சொல். இப்போ ஒரு எச்ச வினை ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்ததுனால அது வினையெச்சம். ஆடி முடித்தால். இது மேலும் 2 வகைப்படும் சொன்ன இல்லையா, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என வினையெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம் முக்காலத்தையும் செயலையும் தெளிவாக தெரிவிக்கும். தெரிநிலை வினையெச்சம் அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலத்தையும் செயலையும் தெளிவாக தெரிவிக்கக்கூடியது இந்த தெரிநிலை வினையெச்சம். பாருங்க, படிக்கச் செல்கிறான். படிக்க என்பது எச்ச வினை, செல்கிறான் என்பது வினைச்சொல். செல்கிறான் என்பதில் நிகழ்கால வாய்ப்பாடு இப்போது நடந்துட்டுருக்குது. படிக்க செல்கிறான் என்பது நிகழ்கால வாய்ப்பாடு. வரைந்து முடித்தான். வரைந்து என்பது வினையெச்சம், எச்ச வினை. முடித்தான் என்பது வினைச்சொல். இப்போது முடித்தான் என்பது இறந்த கால வாய்ப்பாடு. உண்ண வருகிறான். இதில் உண்ண என்பது எச்சவினை, வருவான் என்பது வினைச்சொல். இப்போ எதிர்கால வாய்ப்பாடு. இப்படி 3 காலங்களையும் செயலையும் தெளிவாக அவன் என்ன செய்கிறான், செல்கிறான், முடித்தான், வருவான் என செயலும் தெளிவாக இருந்துச்சுன்னா அது தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம். காலத்தையும் செயலையும் குறிப்பால் உணர்த்தும் வினையை கொண்டு முடியும். காலம், செயல் இரண்டுமே குறிப்பால் உணர்த்தும் வினையை கொண்டு முடியும். இது உடன்பாடு, எதிர்மறை என 2 நிலைகளில் வரும். எதிர்மறை குறிப்பு வினையெச்சம், உடன்பாட்டு குறிப்பு வினையெச்சம். மெல்ல சென்றான். மெல்ல என்பது இதில் மெல்ல என்பது எச்ச வினை, சென்றான் என்பது வினைச்சொல். உடன்பாடு இன்றி செய்தான், இது எதிர்மறை. எப்படி உடன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, மெல்ல மெதுவாக சென்றான், இது காலத்தை குறிப்பால் உணர்த்துவது. சென்று விட்டானா, செல்கின்றானா அப்படின்றத குறிப்பால் உணர்த்தக்கூடியது உடன்பாடு எச்சவினை. அடுத்து பாருங்க, இன்றி செய்தான்னா எதிர்மறை, ஆப்போசிட் மீனிங்கை தரக்கூடியது. இது இன்றி செய்தான், இது குறிப்பு வினையெச்சம். வினையெச்சம் ஒரு எச்ச வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் ஆகும். அது தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என இருவகைப்படும். இப்போ காலத்தையும் செயலையும் தெளிவாக காட்டக்கூடியது தெரிநிலை வினையெச்சம். காலத்தையும் செயலையும் குறிப்பால் உணர்த்தக்கூடியது குறிப்பு வினையெச்சம். அது உடன்பாடு, எதிர்மறை என 2 வகையில் வரும். அடுத்து பாருங்கள், பயிற்சி. வினைமுற்று என்பது யாது? தெரிநிலை வினைமுற்று விளக்கி கூறுக. கீழ் உள்ள வினைமுற்றுக்கள் எவ்வகை வினைமுற்று என கூறுக. எச்ச வினைச்சொல் என்றால் என்ன, பெயரெச்சம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வினையெச்சத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
இப்படி 5 வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், வினைமுற்று என்பது யாது? வினைமுற்று என்பது யாருன்னு பாருங்கள். ஒரு தொழில் முடிந்திருத்தலை அறிவிக்கும் வினைச்சொல் வினைமுற்று எனப்படும். அது தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். இதுதான் முதல் கேள்விக்கு விடை. இரண்டாவது கேள்வி, தெருநிலை வினைமுற்று விளக்கி கூறுக. தெருநிலை வினைமுற்று அதாவது எழுதிய முருகன் பாடம் எழுதினான், உழவன் வயலை உழுதான். இத்தொடரில் உழுதான், எழுதினான் என்ற வினைச்சொற்கள் செயல் முற்று பெற்றதை உணர்த்துகின்றன. அதனால் இவை வினைமுற்று எனப்படும். உழுதான், உழுகின்றான், எழுதினான் என்னும் சொற்கள் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்னும் 6னையும் வெளிப்படையாக உணர்த்துகின்றன. இப்படி தொழிலும் காலமும் பிறவும் வெளிப்படையாக வருமாறு வினைமுற்று தெருநிலை வினைமுற்று எனப்படும். இது வரைக்கும் எதிலிருந்துன்னு பார்த்திங்கன்னா, இந்த முருகன் பாடம் நான் எழுதினான் இதிலிருந்து இது வரைக்கும் இரண்டாவது கேள்விக்கு பதில். மூன்றாவது கேள்வி பாருங்கள். கீழ் உள்ள வினைமுற்றுக்கள் எவ்வகை வினைமுற்றுக்கள்? நெல்லையன், படித்தால், செல்வன், நல்லன், கார்த்திகேயன், ஓவியர். இதெல்லாம் எவ்வகை வினைமுற்றுன்னு பார்க்குறீங்கன்னா, நெல்லையன் நெல்லை உடையவன். இங்கே பாருங்கள், இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா? செம்பியன் பொன்னன் பொருள், முருகன் மதுரையன், முருகன் திருவாதிரியன் குமரன், வளவன் செங்கண்ணன், உதயன் இனியன், சிவா நடிகன். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இதன் அடிப்படையில் தெருநிலை வினைமுற்று வரும்னு சொன்னோம் இல்லையா? இதில் நெல்லையன் இடம், படித்தான் நல்லவன், செல்வன் செல்வத்தை உடையவன், நல்லன் பண்பு, கார்த்திகேயன் மாதம் அதாவது காலம், ஓவியர் என்பவர் தொழில். இப்படி தான் அதை எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இனியன் அறுவகை பெயர்களில் வரும் இல்லையா குறிப்பு வினைமுற்று, அந்த குறிப்பு வினைமுற்று தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெல்லையன், படித்தான், செல்வன் இவனா கீழ் வினைமுற்றுகள் எவ்வகை வினைமுற்றுகள்னால் இவை யாவும் குறிப்பு வினைமுற்றுகள் அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். கீழ் உள்ள வினைமுற்றுகள் எவை வினைமுற்றுகள் என கூறுக. நெல்லையன், படித்தான், செல்வன், நல்லன், கார்த்திகேயன், ஓவியன் குறிப்பு வினைமுற்றுகள். எச்ச வினைச்சொல் என்றால் என்ன? எத்தனாவது கேள்வி? 4. எச்ச வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு வினைச்சொல் முடிவுறாத கருத்தை தெரிவித்தால் அது எச்ச வினைச்சொல் எனப்படும். ஒரு வினைச்சொல் முடிவுறாத கருத்து தெரிவித்தால் அது எச்ச வினைச்சொல் எனப்படும். அது பெயரெச்ச வினையெச்சம் என 2 வகைப்படும். இது 4வது கேள்விக்கு பதில். 5. பெயரெச்சம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பெயரெச்சம் அதாவது ஒரு எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அதுவும் 2 வகைப்படும் இல்லையா? ஒரு எச்ச வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் ஆகும். தெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என 2 வகைப்படும். இதோடு எழுதிக்கோங்க. எச்சவினையை ஆடிய பெயர்ச்சொல் பாவை. இதுக்கு உதாரணம். இது 5வது கேள்விக்கு பதில். 6. வினையெச்சத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு எச்சவினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் ஆகும். அது தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினைச்சம் என 2 வகைப்படும். ஆடி எச்ச வினை முடித்தால் என்பது வினைச்சொல். ஆடி முடித்தால். இதிலிருந்து இது வரைக்கும் 6வது கேள்விக்கு பதில்.
அடுத்து தெரிநிலை குறிப்பு பெயர் வினை எச்சங்களை வகைப்படுத்தி பட்டியலிடுக. தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். ஓடிய பையன், பாடச் சென்றான், புதிய புத்தகம், படித்து அறிந்தான், நன்கு படித்தான், வலிய குதிரை, அழகிய காட்சி, பெரிய கதவு, மூடிய கதவு, ஓடிய விலங்கு, படித்து அறிந்தான், மெல்ல திறந்தது, பாடிய பெண், வந்து செய்தான். இப்போ ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துட்டு இது எது குறிப்பு தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை வினையெச்சமும் இருக்குது. ஓடிய பையன் இது தெரிநிலை பெயரெச்சம். பாடச் சென்றான் இது தெரிநிலை வினையெச்சம். புதிய புத்தகம் குறிப்பு பெயரெச்சம். படித்து அறிந்தான் தெரிநிலை வினையெச்சம். நன்கு படித்தான் குறிப்பு வினையெச்சம். அழகிய குழந்தை குறிப்பு பெயரெச்சம். வலிய குதிரை தெரிநிலை பெயரெச்சம். அழகிய காட்சி தெரிநிலை பெயரெச்சம். பெரிய கதவு குறிப்பு பெயரெச்சம். மூடிய கதவு தெரிநிலை பெயரெச்சம். ஓடிய விலங்கு தெரிநிலை பெயரெச்சம். படித்து அறிந்தான் தெரிநிலை வினையெச்சம். மெல்ல திறந்தது குறிப்பு வினையெச்சம். பாடிய பெண் தெரிநிலை பெயரெச்சம். வந்து செய்தான் தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம். சரிங்களா? வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம். பாடினாள் என்பது வினைமுற்று, பாடிய என்பது பெயரெச்சம், பாடி என்பது வினையெச்சம். ஓடினான் வினைமுற்று ஓடினான், பெயரெச்சம் ஓடி, ஓடிய வரணும் இங்கே. பெயரெச்சம் ஓடிய, வினையெச்சம் ஓடி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. சென்றான் என்ற வினைமுற்றினுடைய பெயரெச்சம் சென்ற, வினையெச்சம் சென்று. வந்து அப்படின்றது வினையெச்சம், வந்த என்பது பெயரெச்சம், வந்தான் என்பது வினைமுற்று. பறந்தன என்பது வினைமுற்று, பறந்த என்பது பெயரெச்சம், பறந்து என்பது வினையெச்சம். மாணவர்களே, இது நம்ம அடுத்த பாடவேளையில் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, உரிய சொற்களை கண்டுபிடித்து தொகை சொற்களை எழுதணும். இதில் கொடுத்துருக்கிற தொகை சொற்களை விரித்து எழுதணும். சரிங்களா? நம்ம அடுத்த பாடவேளையில் பார்க்கலாம். நன்றி.